அனைவருக்கும் வணக்கம். இந்த மழைக்காலத்தில் நமக்கு அதிக லாபம் தரக்கூடிய முக்கியமான பயிர் என்ன, அதிக விளைச்சல் தரக்கூடிய முக்கியமான பயிர் என்னென்னா தக்காளி. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பல்வேறு வகையான செடிகள் போட்டிருப்போம். இந்த செடிகள் வளர்ப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, தெளிப்பு முறையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யணும். ஒரு மழை பெஞ்சு நல்ல பெரிய மழை பெஞ்சுன்னா பெஞ்சு முடிஞ்ச உடனே போய் முடிஞ்ச வரலும் படுத்திருக்க தக்காளி கொடியை தூக்கி விடணும். நடுவில் அந்த கொடியை பிடிச்சி தூக்கி விடணும். தரையோடு படுத்து கிடக்கும், அதை தூக்கி விட்டுறணும். ஒன்று. ரெண்டாவது, முடிஞ்ச வரையிலும் 100 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ சூடோமோனாஸ், 2 லிட்டர் பஞ்சகாவியா, 200 கிராம் சோலுபார், அப்சா 80 60 மில்லி, கடல் பாசி உரம் 1/2 லிட்டர், ஹியூமிக் அமிலம் 1/2 லிட்டர், இதை கலந்து தெளிக்கணும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் இலைகள் இப்படி சுருண்டு நிற்கும். நம்ம என்ன நினைப்போம்னா பூச்சிகளாலேயும் இப்படி சுருண்டு நிற்கும். ஆனால் பூச்சி ஏன் கடிக்கும் அப்படின்னா, இந்த இலைகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப பூச்சி கடிக்கும். ஆனால் சூடோமோனாஸை பவுடராக நம்ம கொடுக்குறப்ப அந்த பவுடரில் கால்சியம் இருக்குது. இந்த அப்சா 80ல் கால்சியம் இருக்குது. சோலுபாருங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கொடுத்துட்றோம். ஹியூமிக் பவுடர் கொடுக்குறப்ப அதில் சிலிக்காவும் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த இலைகளில் கேப்பே இல்லாமல், உதாரணத்துக்கு ஒரு ஊசி இருக்குது அப்படின்னா சாதாரண காட்டன் சட்டைன்னா உள்ளே விட்டு ஊசி எடுத்துடலாம். அதே ஜீன்ஸ் பேண்ட்டுன்னா குத்த முடியாது, பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த ஜீன்ஸ் பேண்ட் இருக்க மாதிரி நம்ம இலைகள் இப்படி நல்ல நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த பொருள்கள் தான் கொடுக்கணும். அப்படி இருந்தால் பூச்சியால் கடிக்க முடியாது, நோய் வராது. இதை செய்யாமல் விட்டோம்னா நோய் வரும். முக்கியமாக நமக்கு இந்த மாதத்துலேயும் அடுத்த மாதத்துலேயும் ஒரு சில மாவட்டங்களில் மாமரம் பூக்கும். பூத்த மாமரம் நம்ம பழங்களாக மாறுறப்ப இந்த பொருள்களை தெளிக்கணும். இந்த தக்காளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, நம்ம சுருக்கமாக சொல்ல போனால் தெளிக்க வேண்டிய ஒரு திரவம் 100 லிட்டர் தண்ணியில் பவுடராக சூடோமோனாஸ் கலந்துக்கணும். அப்சா 80 போரானுக்கு அந்த சோலுபார் இதை கலந்து பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீன் அமிலம் 1 லிட்டர் கலந்து தெளிக்கணுங்க. இப்போ தரைவழியில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த 200 லிட்டர் தண்ணியில் 30 கிலோ அளவுக்கு சுண்ணாம்பு, செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அதை கலந்து அந்த தண்ணியை பிரித்து எல்லா இடத்துலையும் ஊற்றிடணும். முக்கியமாக செம்மண் நிலத்தில் ஊற்றி விடணும். அதில் வாய்ப்பு இருந்தால் எப்சம் உப்பு, எப்சம் ஜிப்சம் மாதிரி எப்சம் அப்படி ஒரு இது இருக்கும். அது 1 கிலோ வாங்கி அதையும் கலந்துக்கலாம். அப்போ தக்காளி பளபளன்னு இருக்கும், நல்ல திடமாக பளபளன்னு இருக்கும், உடையாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெளிப்பில் போரான் கொடுக்கறதுனால காய் உடையாது, நல்லா குண்டாக இருக்கும், எந்த விதமான நோய்கள் வராது. தரைவழியில் முடிஞ்ச வரையிலும் மாதம் 1 முறை அல்லது மாதம் 2 முறை ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவத்தை தண்ணியில் கலந்து தரையில் கொடுத்துடணும். எதுக்கு? தக்காளிக்கு. அதில் முடிஞ்சால் இப்போ அக்டோபர் 1ஆம் தேதினா நவம்பர் 1ஆம் தேதி, அக்டோபர் 15 ட்ரைகோடர்மா விரிடி மட்டும் கொடுக்குறோம். பட் நவம்பர் 1ஆம் தேதி ட்ரைகோடர்மா விரிடி கூட பாசிலோமைசிஸ் அதுவும் கலந்து கொடுத்துட்றோம். அப்போ நவம்பர் விட்டு திருப்பி நவம்பர் 15 ட்ரைகோடர்மா விரிடி மட்டும் கொடுக்குறோம். டிசம்பர் 1 2 கலந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ஜனவரி 1 பிப்ரவரி 1 2 கலந்து கொடுத்துறோம். எதுக்கு? மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்கள் பாதித்து அந்த மண்ணுக்கும் செடியும் தொடர இடத்துல நமக்கு நோய் பிஞ்சு வந்துடக்கூடாது, இதுக்காக கொடுக்குறோம். பார்த்துக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.